எல்லாருக்கும் காலை வணக்கம். எப்போங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கங்க, ஜிஹெச். அதான் அப்பாவை உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அந்த தோல் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம். ஒரு வாரம் ஆச்சுங்க. ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது. இன்னும் திங்கக்கிழமை இந்த சத டெஸ்ட் எடுப்பாங்க. இந்த மாதிரி மிடில் கிளாஸு, ரொம்ப அப் அண்ட் டவுன் மிடில் கிளாஸ்லேருந்து வந்தவங்க எத்தனை பேர் இதே மாதிரி தானே கஷ்டப்படுவாங்க. எந்த பக்கமும் போகிறதுக்கு வழியில் ஒன்று உழைச்சி முன்னேறலான்னு பார்த்தா அதுக்கும் ஏதாச்சும் ஒரு தடங்கள் வருது. இல்லை அடுத்தவங்க மூலியமாக நம்ம சப்போர்ட் மூலியமாக வரலான்னா சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை. அப்பா கூட பிறந்தவங்க சொந்த பந்தம் இல்லை, அம்மா கூட பிறந்தவங்க சொந்த பந்தம் இல்லை, எதுவுமே இல்லாதப்போ நம்ம கையை நம்பி நம்ம இருக்கோம். ஆனால் அந்த கையை நம்பி கூட அந்த கையை நம்புறது அளவு கூட நமக்கு அது ஒரு சந்தோஷம் கிடைக்க மாட்டுது. ஏதாச்சும் ஒன்று வந்துகிட்டே இருக்குது. டிப்ரெஷன் அதிகமாகுது. நான் ஒரு ஆள் என்ன தான் பண்ணுறேன், எனக்கு ஒன்றுமே புரியலை. என்ன பண்ணுறது? நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன்னா சும்மா ரீல் விடாதுன்னுவீங்க. இப்போ பாருங்கள், நான் பேர் ஹாஸ்பிட்டலில் தானுங்க. எக்ஸ்ரே இங்கே, ஸ்கேனு இது இங்கே தான். 100 படுக்கைகள் கொண்ட சிறப்பு. இதுக்கு மேலே தான் அப்பா இருக்கார் வார்டில். இதெல்லாம் இது மெடிக்கல் காலேஜ் பின்னாடி இருக்கிறது, கண்ணாடியாக இருக்கிறது. கிழமை தான் எடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வாரமாக நான் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போயிட்டுருக்கேன். சாப்பாடு அப்பாவை கொடுக்குறனால பார்க்கறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு கமிட்மெண்ட்ஸ் ப்ராப்ளம். இங்கே பார்த்துக்கிறதுக்கான சரியான ஆள் இல்லை, மெச்சூரிட்டியான ஆள் இல்லை. நம்ம கொஞ்சம் படிச்சிருக்கனால எங்கெங்கே போக சொல்கிறாங்க, என்னென்ன ரிப்போர்ட்டு அதெல்லாம் நமக்கு தெரியுதுனால நான் வந்து இருந்திருக்கேன். இங்கேயும் பார்த்துட்டு வேலைக்கும் போயிட்டு வீட்டில் ஒரு ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன வேலை, என் ட்ரெஸ்ஸை துவச்சிட்டு ரொம்ப உண்மையிலே டயர்டாகுங்க. இந்த மாதிரிலாம் ஒரு பிறப்பே பிறக்கக்கூடாது. என்னென்னா மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க ஓகே, மிடில் கிளாஸ்னால் ஓரளவு பண வசதி இருக்கும், அந்த கஷ்டப்பட்டு அதை வந்துடுவாங்க. அந்த மிடில் கிளாஸில் கீழ்த்தரமான மிடில் கிளாஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப எதுவுமே இருக்காது. ஆனால் நமக்கு தன்மானம் ஒன்று மறைக்கும். உழைச்சி சாப்பிட்ணுன்னு சொல்லுவோம். அதுதான் ப்ராப்ளம் பண்ணால் சரி இந்த வாரம் ஒரு இந்த மாதம் ஒரு 10,000 ரூபா சேமித்து வச்சிடலாம் நம்ம நினைக்கிறப்போ வீட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடும். உடம்பு சரியில்லாமல் போகும், இல்லை எதை கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிரும், இல்லை யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிரும். அப்போ அந்த 10,000 ரூபா அப்படி கரைஞ்சிரும். நம்ம பிளான் பண்ணுறது வந்து நம்ம தவறான நோக்கத்திலையோ தவறான விஷயமா மூலியமாக நம்ம சம்பாதிச்சதை வந்து நம்ம சேமித்து வைக்கிறனால கடவுளுக்கு ஓகே, எங்களுக்கு அது பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். உழைச்சி அதை சேஃப்டி பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுது. துப்புரவு பணியாளர் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாம் வெளியே வெயிட் பண்ண சொன்னாங்களா, அதனால் வெளியில் வந்து உட்காந்துருங்க. சாப்பாடு கொடுக்க தான் வந்தோம். கொஞ்ச நேரம் இருந்துட்டு நெக்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை என்ன ட்ரெஸ்லாம் துவைக்கணும், இருந்துட்டு போகலான்னு. என்ன பண்ணுறது? என்னடா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மேக்கப் பண்ணிட்டு வந்துருக்கேன்னு நினைக்காதீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது மேக்கப் பண்ணல, குளிக்கணும்னு மேக்கப் பண்ணேன். குளிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அப்பாவை பார்த்துட்டு அப்படியே வேலைக்கு போகலாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இவ்வளோ மேக்கப் பண்ணி வந்திருக்கீங்கன்றீங்களா? ஆமாங்க, குளிச்சுட்டேன். என்ன வந்துட்டு அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே வேலைக்கு போகலாம். வேலைக்கு போகணும், ஒரு நேரம் 200 ரூபாய்க்கு வேலை செய்யலான்னு சொல்லி தான் வந்தேன். குளிச்சுட்டு அப்படியே கிளம்புவேன். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறப்ப குளிக்கணும்னுவீங்க. அப்போ போகிறப்பையும் குளிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்தாலும் நின்றுட்டே தான் இருப்பேன். ஒரு 2 மணி நேரம் ஆனால் நின்றுட்டே தான் இருப்பேன். ஏன்னா பொழுதானிக்கு வந்துட்டு இருக்கு, எத்தனை டைம் குளிக்கிறது? அதனால தான். மீறி ஹாஸ்பிட்டலுக்குலாம் பல்லு முட்டு விளக்கிட்டு குளிக்காமல் வரணும்னு அவசியமாக என்ன? அப்படிலாம் இல்லை. நம்ம கஷ்டம் மேக்கப் பண்ணிட்டா மட்டும் சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சிடாதீங்க. அது வேற, இது வேறங்க. எதுக்கு நம்ம முடிச்சு போட்டு பேசணும்னே தெரியாது. சரி, எல்லாம் வந்துட்டாங்க, உள்ளே போயிட்டாங்க. நானும் போகிறேன். அப்பா போய் சாப்பாடு கொடுத்துட்டு போகிறேன். ஓகேவா? என்ன பண்ணுறது, ஒரே ஃபீலிங்காக இருக்குங்க, கஷ்டமாக இருக்குது.